இந்த எம்எல்ஏக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் மட்டும் தான் போடணும். நம்ம எல்லாரும் எம்எல்ஏஸ். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கேள்வி கேட்குறீங்களோ, ஊர் மக்களாகிய நீங்கள் எந்த அளவுக்கு கேள்வி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஊர் டெவலப்மெண்ட் ஆகும். என்கிட்ட எப்போவுமே நீங்கள் நிறைய கேள்வி கேளுங்க, ஆர்டரும் போடுங்க. நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாதீங்க எப்போவுமே. என்ன இனிமேல் நம்ம யாருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணக்கூடாது. சின்ன பசங்களாம் யாருக்கிட்டையும் ப்ளீஸாக கேட்கக்கூடாது, ரெக்வஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? உங்களுக்காக மட்டும் தான் நான் இருக்கேன். ஆலந்தூர் தொகுதி வெற்றி நாயகன் அது உருவாக்குனது நீங்கள் மட்டும்தான். எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர். அவரும் தளபதி முதலமைச்சர் வந்து அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்தேன். இப்போ மக்களுக்காக ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட யாராக இருந்தாலும் பதவி விட்டு தூக்கிடுவார். அந்த ஒரு கவனம் வந்து எங்களுக்கு எப்பவுமே இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன தப்பு கூட நடக்க விட மாட்டோம். அதில் வந்து உறுதுணையாக எப்பவுமே கூட இருப்போம். நேஷனல் கேம் ஹாக்கி இது ஊருக்கே தெரியும், ஆனால் நம்ம ஊருக்கே தெரில. பிலிப் சார் மாதிரி ஒரு கோச் கிடைக்க நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கோம். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது உங்களுக்குலாம். இந்த 5 இயர்ஸில் வந்து நான் எந்த அளவுக்கு பெஸ்ட் தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹாக்கிக்கு முக்கியத்துவம் தரேன். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸ்போர்ட்ஸுக்கே முக்கியத்துவம் தரேன், அது ஹாக்கிக்கும் கண்டிப்பாக முக்கியத்துவம் தரேன். தேங்க்யூ பசங்களா. என்னை இன்வைட் பண்ணுறது ரொம்ப நன்றி சார். நான் மறுபடியும் உங்களை ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். எப்போவுமே ப்ளீஸ் சொல்கிறதும் ரெக்வஸ்ட் கேட்குறோம் அது வச்சுக்காதீங்க. கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க தான் புது ஊராக டெவலப் ஆகும். கண்டோன்மெண்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தண்ணி வசதி இல்லை, ஈபி வசதி இல்லை, பட்டா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. மக்களை ஏமாத்துகிற கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இனிமேல் மக்களை ஏமாற விட மாட்டோம். அதுதான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஹாக்கி சார் வந்து நிறைய பேசினார். அவரோட மனசில் இருக்க வழியை தான் உங்ககிட்ட பேசினார். சார் இன்னொரு ரெக்வஸ்ட் நான் உங்களுக்கு கேட்குறேன். நிறைய இங்கிலீஷில் பேசுறீங்க, தமிழில் பேசினா மக்களுக்கு நிறைய புரியும். அதுதான் சேஞ்ச் பண்ணுங்க சார். சரியா சார்? தேங்க்யூ சார். மக்களுக்கு வந்து நிறைய சார் நாலேஜ் கெயின் பண்ணுறாரு. இருந்தாலும் நம்ம மக்களுக்கும் வந்து நீங்கள் எல்லாருமே நாலேஜை கெயின் பண்ணிக்க. நாலேஜாக நம்மளோட ஆலந்தூர் தொகுதியை கொண்டு போகணும். அதுக்கு என்ன மாற்றமோ அதை நம்ம தான் உருவாக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆலந்தூரை நல்ல வழியாக கொண்டு போகணும். உங்களோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. நன்றி. அவருக்கு ஒரு உறுதிமொழி கொடுப்போம். பசங்களுக்கும் சிக்கு எப்படி பிடிக்கணும், 3.5 வயசாகுது. சிக்கு எப்படி பிடிக்கணும், எப்படி அடிக்கணும், எப்படி தள்ளணுன்றது தெரியும். இது மூலிகம் இஸ் ஆர் வெரி ப்ரவுட் டு சே இஸ் a skating master. சுகந்தி பாருங்கம்மா. லியா ஜோன் இந்த பாதையில அதிகமா போன ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த பாதையை கடந்து போவார். இந்த பாதையை வந்து அதிகமா போட பார்த்ததாக எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மகாபிரகம் போயிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு தம்பி ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஹரிஷ் அவர்கள் தான் அதிகமா வந்து போயிட்டு இருக்காரு. அதாவது இந்த பாதை ஏன் ஞாபகப்படுத்துறேனாக்கா, இந்த பாதையில மெயின் ரோடு பக்கமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போக மாட்டார். இந்த பக்கம் தான் போவார். நாங்களாம் ரொம்ப அழகா அவரை பார்ப்போம். அந்த பாதையில தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பு தம்பி வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னாக்கா, எனக்கு சரியா பேச வரல. இது அண்ணன் தாசன் சொன்னாரு, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டிங், இதுல பொலிட்டிக்கல் தேவையில்லைனாரு. சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் லெவலில் அண்ணன் பேசுறோம். கண்டோன்மெண்ட் போர்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து பேசுறாரு, ரைட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அவங்க ஸ்டைல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டைல் ஓகே. நம்ம ஸ்டைல் எப்படின்னாக்கா, கண்டோன்மெண்ட் போர்டில் அடிப்படை வசதிகள் சரியாக செய்யப்படவில்லை என்றால் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஹரிஷ் அவர்களை வைத்து, எங்க தளபதியை வைத்து
போராட்டம் நடத்துவோம். ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பா நாங்க வந்து அடிப்படை வசதிகள் கரெக்டா நடத்துவோம். அப்படி இல்லை என்றால் கண்ட்ரோன்மெண்ட்ல போராட்டம் கண்டிப்பா நாங்க நடத்துவோம். எங்களுக்கு தேவை எதையுமே கேட்கல. பிளே கிரவுண்ட், அடிப்படை வசதிகள், தண்ணீர் வசதிகள், காவாய் வசதிகள் இதெல்லாம் கரெக்டா வந்து கண்ட்ரோன்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்.